ராத்திரி நான் யாரை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேனோ காலையில் அவளை பற்றி தான் கனவு கண்டேன். காலங்காத்தால் வந்த கனவு நிஜமாகும்னு பாட்டி சொல்லுவாங்க. நான் என்னைக்கும் ஒன்று தான் காதலிக்கிறேன்னு உனக்கு தெரிய வருமா இல்லைன்னு தெரியலையே. அவன் என் கனவுல வந்த மாதிரி நான் அவள் வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஷோ, என்ன யோசிக்கிறேன் நான். இந்த கனவு நிஜமாகிறதோ இல்லையோ, ஆனால் நீ இன்னொருத்தனுக்கு சொந்தங்கிற விஷயம் என்னைக்கும் பொய்யாகாது. நீ லைஃப்ல மூவ் ஆன் ஆயிட்ட. ஆனா நான் இன்னும் கடந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு கனவுலையே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் ஏன் ஆசைப்படுறேன்? நீ பண்றது தப்பு அபி. உன் விஷயத்துல இல்ல, அவ விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ற. நீ இப்படி யோசிக்கிறதும் தப்பு தான். இனிமே நான் இப்படி யோசிக்க கூடாது. ஆனா உன்னை பத்தி யோசிக்காம நான் எப்படி வாழ்றது? குட் மார்னிங் அம்மா. கியாரா பேசுறது கூட அவரை மாதிரியே இருக்கு. கியாரா எல்லா விஷயத்தையும் அவரை மாதிரியே பண்ணுவா. குட் மார்னிங்லாம் இல்ல, அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். இப்படி கும்பகர்ண மட்டும் தான் தூங்குவா தெரியுமா? எழுந்திரிங்கம்மா, தூங்காதீங்க. ஏய் பிரக்யா, எந்திரி. என்ன தூங்க விடுங்க. எந்திரிங்கிறல்ல. இல்ல எந்திரி. கும்பகர்ணம் மட்டும்தான் இப்படி எல்லாம் தூங்குவான் தெரியுமா? ப்ளீஸ் 5 நிமிஷத்துல எழுந்துருவேன். 5 நிமிஷமா? 1 நிமிஷம் கூட தூங்க விட மாட்டேன். ஏய் எந்திரி ப்ளீஸ்ங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லக்கூடாது. என்ன தூங்க விடுங்க ப்ளீஸ். எந்திரியே. எந்திரி. சும்மா இருங்க ப்ளீஸ். என்ன தூங்க விடுங்க. இருங்க, எந்திரிச்சு. ஓகே ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணேன். எந்திரி, முதல்ல பெட்ல இருந்து இறங்கி வா. 12 மணி ஆயிடுச்சு. லஞ்ச் வரைக்கும் தூங்குவே. நான் 12 ஆயிடுச்சு. மணி 10 தான். 10? இந்த கிளாக் 2 மணி நேரம் ஸ்லோவா போகுது. இதோட பேட்டரி வீக் ஆயிடுச்சு. இப்போ 12 மணி ஆகுது. பேட்டரி வீக் ஆயிடுச்சா? நீங்க எனக்கு கிளாக் தெரப்பி கொடுத்தீங்கல்ல, நான் இப்போ உங்களுக்கு பில்லோ தெரப்பி கொடுக்க போறேன். இங்க பாருங்கம்மா, எந்திரிங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்றேன். வேண்டாம் கியாரா, ஸ்டாப் இட். எந்திரிச்சு ஸ்டாப் இட். நான் உங்களுக்கு வார்ன் பண்ணல. அம்மா எந்திரிச்சிட்டேன். இப்ப சந்தோஷமா? சந்தோஷம் இல்ல, நீங்க முதல்ல ஃபுல்லா எழுந்திருக்கணும். அப்படின்னா பெட்ல இருந்து கீழே இறங்குங்க. நீங்க ரொம்ப சோம்பேறி ஆயிட்டீங்க. நான் சோம்பேறி ஆயிட்டேனா? யாரு சோம்பேறி ஆயிட்டாங்கன்னு இப்பவே உனக்கு காமிக்கிறேன். நான் ஒன்னும் அடிக்கல, சும்மா விளையாடினேன். நானும் உங்க கூட விளையாடுறேன், அவ்வளவுதான். சரி, விளையாடினதெல்லாம் போதும். போய் பிரஷ் பண்ணு, அம்மாவும் ரெடி ஆகுறேன். ஓகே மம்மி, பை. பாய். பாத்து போ. ஓகே. கேர்ஃபுல். Can we talk? நீங்க பேசவே விரும்பலன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னதான். அந்த நேரத்துல நான் பருப்பா இருந்தேன், இப்ப நான் பருப்பா இல்ல. கடுப்பா. I think I overreacted. நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சரியா சொல்ல முடியல. இந்த தடவை கொஞ்சம் அன்பா சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ப்ளீஸ், இனி நீ என்ன கீராவை பார்க்க தடுக்க கூடாது. இல்ல, தடுக்க மாட்டேன். Promise? Oh, fantastic. Then we have no problems at all. இப்ப நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்னு எனக்கு தோணுது. Thank you. ஓகே, நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. நம்ம ஜுவல்லரி ஸ்டோருக்கு போறோம். நான் என்னுடைய பழைய செயினை ரீமாடலிங்க்கு கொடுத்துருக்கேன். பழைய செயின்? அது அதான் உங்க அம்மாவோட அந்த செயின் தானே? எஸ்.
கியராக்காக we have to collect it. நான் தான் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன்ல. நீங்க கியாராக்கு gift கொடுக்கணும்னா வேற ஏதாவது கொடுக்கலாம்ல. அந்த செயின் தான் கொடுக்கணும்னா அதோட டிசைனை ஏன் மாத்துறீங்க? கியாராக்கு நீங்க அதே செயினை கொடுக்க வேண்டியதானே? திஸ் இஸ் நாட் ரைட். பிரக்யா, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்க? நான் தான் கேட்க மாட்டேங்கிறேன்ல. லுக், எங்க அம்மா என்கிட்ட அந்த செயினை கொடுத்தப்ப அவங்க, இங்க பாருப்பா, இந்த செயின் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லா சந்தோஷமும் உன்கிட்ட இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஐ நீட் நத்திங் மோர். அதனாலதான் நான் அந்த செயினை கியாராவுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் அவளுக்கு கிடைக்கணும். அதோட செயின் என் கண் பார்வையில தான் இருக்க போகுது. ஏன்னா கியாரா என் கூட தான் இருப்பா, நான் அவ கூட தான் இருப்பேன். ஓ கமான் பிரக்யா, இப்படி எமோஷனல் ஆகாத. நமக்கு லேட் ஆகுது, கிளம்பலாம். I'll see you around. ஐ ஃபீல் இங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை வச்சு வீடு முழுக்க டெக்கரேட் பண்ணலாமா? ஏன் நீங்க இப்படி சென்ஸ் இல்லாம பேசுறீங்க? தனு மேம் நீங்க ஆர்டர் பண்ண பூவெல்லாம் வந்துருச்சு. இதோ இங்க பாருங்க. அங்க வச்சிருங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே மேடம். அந்த பூவை போய் பார்த்துட்டு வரேன், நல்லா இருக்கு. அடேங்கப்பா, இது ரொம்ப காஸ்ட்லியான பூ போல இருக்கு. ஹாய் ஆலியா. ஓ, மறுபடியும் அது அப்படி ஆயிடுச்சா? ஆலியா ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஆனா யூனோ, இங்க நடக்கிறது எல்லாமே இஷ்டப்பட்டு உனக்கு நடக்கல. எல்லாமே ஒரு ஷோ அப் தான். ஐ நோ உனக்கு பிரபா த்ரிஷாவோட இந்த ஆனிவர்சரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நான் அவங்க சந்தோஷத்துக்காக ஒன்றும் பண்ணல. எனக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தனு. இன்ஃபேக்ட் முதல் முறையா என்னோட அட்வைஸை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் யூ. கடவுளே, இந்த ரெண்டு பிசாசுங்களும் என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க ஏதோ புது பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன, அவங்க என்ன பிளான் வேணாலும் போட்டுக்கிட்டோம். எதுவா இருந்தாலும் நான் நல்ல வேடிக்கை பார்ப்பேன். நான் உன்னை த்ரிஷாவோட குட் புக்ஸ்ல இருக்க சொல்லி சொன்னேன். ஆனா நீ பண்ணிருக்கிற இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அவன் மனசுல இடம் பிடிச்சிருவ போல இருக்கு. குட் ஜாப் தனு. இன்னும் நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. நான் இப்ப வந்துடுறேன் ஆலியா. யா, ஓ எக்ஸ்கியூஸ் மீ. யா. ஹலோ. ஹாய் அபி. ஹாய், என்ன இதெல்லாம் வீட்டில் ஏதாவது பார்ட்டி நடக்க போதானே? ஐ நோ, உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. உனக்கு உன்னோட பர்த்டேவே ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு என்னோட பர்த்டேயா? நோ, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிரபா த்ரிஷாவுக்காக. இன்னைக்கு அவங்களோட ஆனிவர்சரி. ஓ காட், நான் எப்படி மறந்தேன்? அண்ட் ஐ அம் ஷூர் நீ விஷ் கூட பண்ணிருக்க மாட்டேன். நான் உடனே விஷ் பண்ணிட்டேன். அபி, 1 minute. அது என்னன்னா, அவங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட உனக்கு இது ஞாபகம் இருக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நீ தான் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டேன். அவங்க சந்தோஷத்துக்காக சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன். நீயும் அதை மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் அபி. ஓகே, தேங்க்ஸ். அண்ட் லிசன், ஜுவல்லரி ஷாப்புக்கு போகணும்னு நினைச்சேன், இன்க்ளூடிங் யூ. நாம த்ரிஷாவுக்கு ஒரு நல்ல நெக்லஸ் கிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் திஸ். யூ வெல்கம். பிரக்யா இல்லைன்னா அந்த இடத்த த்ரிஷா எடுத்துக்குவாளா என்ன? அவளோட குட் புக்ஸ்ல இடம் பிடிக்கிறது மட்டும் இல்ல, பொண்ணோட குட் புக்ஸ்குள்ளேயும் நான் வருவேன் அபி. அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சது எல்லாம் என்னால ஈஸியா சாதிக்க முடியும். மிஸ்டர் சிங் இன்னைக்கு நம்ம கடைக்கு வராரு. எல்லாருமே ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணணும். ஓகே, போட்டோ எடுக்கிற, ஆட்டோகிராஃப் வாங்குறேன்னு சொல்லி அவர் தொல்லை பண்ணி பின்னாடியே சுத்தக்கூடாது. ஆல்ரைட், இப்போ எல்லாம் அவங்களோட இடத்துக்கு போங்க. ஓகே சார். சார், கிங் வந்துட்டாரு. ஓ வாங்க சார். வெல்கம் வெல்கம் சார். வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் Thank you.
சோ இவங்களுக்கு தான் நீங்க டிசைன்ஸா காட்டணும். எனக்கா இல்ல ஓகே மேடம்க்கு லேட்டஸ்ட் டிசைன்லாம் காட்டுங்க. இல்ல அது இவ்வளவுதா, வாங்க வாங்க மேடம். கூட்டிட்டு போய் காட்டுங்க போங்க மேடம். இல்ல ஆனா ஆனா Come நீங்க on, go ahead. ஓ மேம் டோன்ட் வரி மேம், ஷீ இஸ் நோ எவ்ரிதிங். பிந்து மேடம்க்கு நல்ல நல்ல டிசைன்ஸை காட்டு. ஓகே அண்ட் முதல்ல சார் கூட வச்சு எனக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ எடு. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? Yeah. Oh my God. If you don't mind ma'am, நீங்களும் நானா ப்ளீஸ் மேம். ஓகே All right, thank you guys. Thank you very much for the attention. ஆனா இப்போ என்னோட அட்டென்ஷனை நான் என் வைஃப் கிட்ட கொஞ்சம் காட்டணும். இல்லைன்னா உங்க எக்ஸ்பென்சிவ் நெக்லஸ் வேலையே செய்யாது. ஓகே நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது தேவையில்லாம பொய் சொல்லாதீங்கன்னு, ஆனா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க அடிக்கடி. ஏன் பிரக்யா, இந்த டைம்ல இந்த பொய்ய சொல்றது அவசியம்தான். Can't you see? ஒருவேளை நான் பொய் சொல்லன்னு வை, இங்க ஷாப்பிங்க்கு பதிலா ஷூட்டிங் நடந்திருக்கும். நீங்க நல்லா பேச உன்கிட்ட கத்துக்கிட்டீங்க. இருந்தா கத்துக்கிட்டேன். லுக், நான் உன்னோட பேரை சொன்னா போதும், என்னுடைய பெரிய பெரிய வேலை கூட ஈஸியா முடிஞ்சிடும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் எந்த பெரிய விபத்தும் நடந்ததில்ல. என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்ல. நோ நீட், நீ இருக்கல்ல. Something's different. என்னாச்சு? என்னவோ தெரியல, அப்படி எனக்கு தோணுது, அதான் சொன்னேன். சார் இதுதான் எங்க நெக்லஸஸோட லேட்டஸ்ட் டிசைன். ப்ளீஸ் சார் ஹேவ் a look. நான் இதெல்லாம் போடவே மாட்டேன். இனிமே போட்டுக்க ஆரம்பிச்சிரு. இங்க பாருங்க மேம், சாருக்காகவது போட்டுக்கோங்களேன், அவர் சந்தோஷப்படுவார்ல. இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் இன்னும் கூட உங்களுக்கு நல்ல டிசைன்ஸ் காட்டுறேன். நீங்க கியாரா மாதிரியே நடந்துக்கிறீங்க. அவ பேசியே மைக்கே அவ நினைச்சதை நடக்க வச்சிருவா. நீங்களும் அப்படி இருக்கீங்க. Tell me something. என் லைஃப்ல உங்க ரெண்டு பேரை தவிர வேற யார் இருக்கா? வேற யாருக்காக இதெல்லாம் நான் பண்ணுவேன்? நாளைக்கு நாங்க இல்லனா அப்ப யாருக்காக பண்ணுவீங்க? நீ இப்பெல்லாம் விட்டுட்டு போறத பத்தியே ஏன் அடிக்கடி பேசுற? யாராவது கிடைச்சிட்டாங்களா? அபிஷேக் த ராக் ஸ்டார். இல்ல அது நைஸ் போஸ்டர். ஆனா ஜுவல்லரி ஸ்டோர்ல எதுக்கு? ஐ மீன் அவன் போஸ்டர் ஏதாவது பெரிய மால்ல இருந்திருக்கலாம் இல்லையா? எனிவேஸ் இட்ஸ் நைஸ். பாத்தியாப்பா, ஐ வில் லவ் வித் அபிஷேக். இவனுக்காக நான் என் புருஷனை விட கூட ரெடியா இருக்கேன். நோ, ஐ அம் சீரியஸ். ரியலி? யா. இந்த காலத்து ஜெனரேஷன் இருக்காங்களே. என்னாச்சு? நீ வேணா என்ன ஓல்ட் ஃபேஷன்னு சொல்லலாம், ஆனா ஐ திங்க் லைஃப் டைமோட ரிலேஷன்ஷிப் தான் மேரேஜ். வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கணும். யூ see, மத்தவங்க ஃபேமிலில ப்ராப்ளம் கிரியேட் பண்றதும் நம்ம ஃபேமிலில ப்ராப்ளம் கிரியேட் பண்றதும். அவ சும்மா விளையாட்டுக்கு சொன்னா. பிரக்யா, இந்த மாதிரி விஷயங்களை விளையாட்ட கூட சொல்லக்கூடாது. அபி, he has a wife. அவனுக்கு ஃபேமிலி இருக்கு. he is happy. I mean, யாராவது சடனா போய் அவனுடைய லைஃப்ல பிரச்சனை பண்ண முடியுமா என்ன? எனிவேஸ், நான் ஏன் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ரீசெண்டா நம்ம கம்பெனில இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. மேரிட் கப்பல் அஃபேர் ஏற்பட்டுச்சு, டிவோர்ஸ் ஏற்பட்டுச்சு, ஃபேமிலியே நாசமாயிடுச்சு. காஷ். எனிவேஸ் சார் நீங்க கேட்ட செயினை பாருங்க, டிசைன்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நைஸ். So this is the chain.
இது கியாராவுக்கு சொந்தமானது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பட் இட்ஸ் லிட்டில் டல். இதுல ஸ்டைல் இல்லையே. சார் இது ஆக்சுவலி இன்னும் பாலிஷ் பண்ணல. நீங்க இந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருங்க, நான் இந்த செயினை பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் வேண்டாமே, நான் இந்த நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கவே மாட்டேன். பிரக்யா, கிஃப்ட்னா என்னன்னு தெரியுமா? கேட்டு கொடுக்கறது இல்ல, ஜஸ்ட் மனசுக்கு தோணுச்சுன்னா கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், என் போன் பெல் அடிக்குது. சாரி. ஹலோ. ஓ யா. ஓ காட், ஐ அம் சோ சாரி. ஓகே ஓகே, வந்துடுறேன். யா, பிஆர் மீட்டிங் இருக்கு, இம்பார்ட்டன்ட் மீட்டிங். நான் அதை மறந்தே போயிட்டேன். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போங்க, நான் செயினை கலெக்ட் பண்ணிக்கிறேன். யா. வெறும் செயினா? நெக்லஸ் இருந்தா 2-3 வாங்கிக்க. சாரி, பாதிலே விட்டுட்டு போறேன். பாத்தீங்களா, நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு தான் சொல்றீங்க. கணக்கு தீந்துருச்சு. You want some? நோ. Bye. Whoa, 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 whoa! வண்டி பார்க் பண்ண விதத்தை பார்த்து இதுல நீ தான் இருக்கேன்னு நான் புரிஞ்சிட்டு இருந்தேன். நான் உன்னை லைக் பண்ணணும்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் நீ எதுக்காக அதை கஷ்டமாக்குற? நல்ல வேளை நீ என்ன லைக் பண்ணல, இல்லைன்னா நானும் உன்னை லைக் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கும். என் மேல இருந்து இந்த பேர்டன் எடுத்ததுக்காக தேங்க்யூ. ஓகே, என் மேலையும் பேர்டன் இருந்துச்சு. உனக்கு தேங்க்யூ சொல்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், உன்னை பாக்குறதுக்கு. ஆனா உன்னை பார்க்க முடியல. சோ இப்போ நீ நல்லா இருக்க. வெரி குட். நான் எப்படி இருக்கேன்? நான் உனக்கு ஹாஸ்பிட்டல்ல தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேன், என் வைஃப் பிரக்யாவோட லைஃபை காப்பாத்துனதுக்கு. அண்ட் உள்ள ஸ்டோர்ல உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னுடைய போஸ்டரை பார்த்தோம். நாட் பேட். நீ உன் ஒய்ஃபோட ஜுவல்லரி ஷாப்பிங்க்கு வந்தனா இப்போ வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன், பிஆர் மீட்டிங். அவளை சந்தோஷப்படுத்த ஜுவல்லரி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷத்துல எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்றத மறந்து போயிட்டேன். எதிரில் நீ வேற வந்துட்ட. அது பிரக்யா இப்ப கூட உள்ள இருக்காளா? எஸ். ஆனா நீ ஏன் இப்படி கேக்குற? என் வைஃபோட உனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கா என்ன? எனிவேஸ், ஐ அம் ஜஸ்ட் ஜோக்கிங். இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன். பட் லிசன், நான் பிஆர் மீட்டிங்க்கு போகணும். உன்கிட்ட இருந்து சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பறிக்க போறேன். ஐ அம் கெட்டிங் லேட். ஹேவ் ஃபன். நான் ரிவர்ஸ்லயே போய்க்கிறேன். குட் மார்னிங். உங்களோட ஸ்பெஷல் காஃபி நான் தான் போட்டேன். என்ன நடக்குதுங்க? காலையில அவ கனவுல வந்தா, இப்போ எதிரில் வரப்போறா. ஒருவேளை என் விதில இப்படி நடக்கணும்னு இருக்கோ என்னவோ, இல்ல காலையில வந்த கனவு நினைவாக போகுதா? நான் போய் தான் ஆகணும். ஐ எம் சாரி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணுவாரு. என்ன பண்ணட்டும்? உள்ள போய் அவளை மீட் பண்ணட்டா வேணாமா? அவளோட பர்சனல் லைஃப்ல நான் ப்ராப்ளம் உண்டாக்கல, இல்லைன்னா கனவுல அவ ஏன் ஹஸ்பண்டை பத்தி பேசணும்? தனுவை நீ உன் கூடவே கூட்டிட்டு வர வேண்டியதுடா. பேசி பேசி டார்ச்சர் பண்ணி என்னால வண்டியை ஓட்ட முடியல தெரியுமா? என்னடா ஜென்மவ. லெட்ஸ் கோ அபி. அபி என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா. மேம் இங்க பாருங்க, இந்த நெக்லஸ் லைட்டா இருக்கும். வேற ஏதாவது சிம்பிளா காட்ட முடியுமா? ஓகே நீ மேடம். வேற கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்ணு, நான் மேம் அட்டென்ட் பண்றேன். மேம், இது எங்க கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற பெஸ்ட் டிசைன்ஸ். ப்ளீஸ் ஹேவ் எ லுக்.